சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் சாக்கோடேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. லயன் சாக்கோடேட். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் மிகவும் பேசுபொருளாக மாறியிருப்பது அடுத்த பிரதமராக விஜய் வரப்போகிறார் அப்படிங்கிற கருத்துக்களை தாவேக அமைச்சர்கள் ஆங்காங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கட்சியில் இருக்கிறவர்கள் அந்த கட்சி தொண்டர்களை பற்றி தொண்டர்கள் தலைவரை புகழ்ந்து பேசுவது சாதாரண உள்ளது தான். உலகத்துக்கே தலைவர்னா மற்றவங்களாம் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த சந்தேகம் இல்லையே. வேறு சில கட்சிகள் உலகத்துவே விவரம் நம்பி தான் இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆர்வத்தில் அந்த கட்சியில் இருக்கிறவங்க சொல்லுவது காலங்காலமாக நடக்கிறது தான். இதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது அவசியம் இல்லை. கட்சி தலைவர்கள் சொல்வதுங்கிறத தாண்டி அமைச்சராக இருந்து கொண்டு இதை பேசுறாங்க. ஜெகதீஸ்வரியா இருக்கட்டும் அல்லது செங்கோட்டையனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பேசுறாங்க. இதுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டை இந்த 60 வருஷம் ஆண்ட அமைச்சர்கள்லாம் ஒருத்தரும் பேசுனதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப சாதாரணம். அது இஷ்யூ இல்லைங்க. அவங்க கட்சியில் இருக்கிறவர்கள் தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் பேசுவதுங்கிறது இருக்கும். ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமாக எதுவுமே இதுதான் சாத்தியம், இது சாத்தியம் இல்லை என்று எதுவுமே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் வரவே மாட்டார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம், ஜனநாயகம் என்பது இன்னார் தான் வர முடியும், இன்னார் வர முடியாதில்ல. தேவகவுடான்னு ஒருத்தர் நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்தார். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் அவர்கிட்ட நெருங்கி பழகிருக்கிறேன். கர்நாடகத்தில் ஒரு சின்னஞ்சிறிய குக்கிராமம், அந்த ஊர்லேயே +2 ஹைஸ்கூலை தாண்டி போன படித்தவரே அவர் தான். அவர்கிட்ட நெருங்கி பழகிருக்கேன். அவர் ஒரு தடவை தமிழில் எங்கள் ஊருக்கு ஒரு நாள் கூட்டத்துக்கு வாங்கன்னு கேட்டேன். வேணாம் சார், நான் எப்போவுமே கர்நாடகத்தை தாண்டி நான் யோசிக்கவே இல்லைன்னு. அப்படி நினைத்த ஒருவர் சந்தர்ப்பமும் சூழ்நிலையாக ஒரு பிரைம் மினிஸ்டராக வந்தார். இன்னொருத்தர் நம்ம ஊரில் மூப்பினார். இவர் தான் பிரைம் மினிஸ்டர். முதல் நாள் எல்லா பத்திரிகையும் எழுதுனாங்களா, அடுத்த நாள் இல்லாமையும் போனார். ஒருத்தர் அரசியலுக்கே சம்பந்தம் இல்லை, ஐகே குஜரால்னு ஒருத்தர், அவர் பிரைம் மினிஸ்டர் வந்தார். ஞாபகம் இருக்கா? அதனால் ஜனநாயகத்தில் இதுதான் நடக்கும், இதுதான் நடக்காதுலாம் இல்லை. அவர்கள் ஆர்வத்திற்கு சொல்லலாம். அதுவே ஒரு நாள் நடந்தாலும் நடக்கலாம். அதெல்லாம் நம்ம பிரச்சனை. இன்றைக்கு இருப்பதில் அவர் இருக்கிற ஆட்சியில் என்ன நடக்குது, அது சரியா தவறா, அதில் நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதான். இன்னும் 2 வருஷம் தேர்தலுக்கு இருக்கு அப்படின்னு இருக்கும் பொழுது இப்போவே ஒரு நேரட்டிவ் தாவேகாவை செட் பண்ண பார்க்குறாங்க. ஆல்ரெடி இப்போதான் காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்துருக்கு அப்படின்னு இருக்கும்போது அப்போ ராகுல் காந்தியை 2029 பிரதமராக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் நினைச்சிருந்துருக்கலாம். இந்த மாதிரி தருணத்தில் இவங்க இந்த மாதிரி பிளே பண்ணுறதுங்கிறது சரியா? பிளேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விஜய் தானே அவரை சொன்னால் இதை நீங்கள் சீரியஸ் எடுத்துக்கலாம். நான் முன்னால் என்ன சொன்னேன், பிரைம் மினிஸ்டராக வந்த தேவகவுடாவே நான் எனக்கு அந்த சிந்தனையே கிடையாது, கர்நாடக தாதியில் நினைக்கவே தயார் இல்லைன்னு சொன்னார். நான் மிக நெருங்கி படையதால் தான் சொல்கிறேன். அதெல்லாம் கடந்த கால சம்பவத்தை வைத்துக்கொண்டு தான் நம்ம பலதெல்லாம் எதிர்காலத்தை கணக்கிட முடியும். அவர்கள் பேசுவதையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம பார்த்து நல்லபடியாக நீ கலெக்டரில் நீ டாக்டரில் அப்படி கொஞ்சம் திருட்டு பேலே, முள்ள மாதிரி பேலே, முடிச்சு வைக்க பேலே அப்படின்னு கொஞ்சம் உண்டு இல்லை. இதெல்லாம் கொஞ்சுவது பேசுவது குழந்தையை இப்படி உற்சாகப்படுத்துகிறோமோ அதே போல் ஒரு கட்சியில் இருக்கிறவர்கள் தன்னுடைய தலைவர்களை பொழுது தன்னுடைய தொண்டர்களிடத்தில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவது சொல்கிற வார்த்தைகள். அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். விஜய்க்கு அந்த விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. திரும்பியும் சொல்கிறேன், நான் கடந்த கால வரலாறு சொல்லிட்டேன், அதை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். அவருக்கு விருப்பம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, சினிமா பாட்டு அவனே சொல்லியிருக்கான். அதனால் நான் முதல்ல சொன்னது என்ன, இதுதான் நடக்கும், இது நடக்காது என்பது இல்லை. சர்வாதிகார நாட்டில் அது ஜனநாயகத்தில் எதுவும் நடக்கும், எப்படியும் நடக்கும். அதனால் அதை வைத்துக்கொண்டு தான் நம்ம அணுகுமுறையை வைத்துக்கொண்டு இவர் பேசிட்டாங்களே சரியா தப்பா அதல்ல. மாணிக்கம் தாகூர் சொல்றாரு, அவங்க இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலிருந்து இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது அவருடைய கருத்து சார். அவங்க எப்படி கருத்து சொல்ல உரிமை இருக்கோ அதே போல இவருக்கும் கருத்து சொல்ல உரிமை இருக்கு. நீங்கள் ஒரு கருத்து சொல்லலாம், நான் ஒரு கருத்து சொல்லலாம். நீங்கள் ஏன் சொன்னீங்கன்னு நான் கேட்க முடியாது. அது ஜனநாயகமே அதுதானங்க. அவங்க அவர் இவர் சொன்னால் இந்த ரசிகர் மனப்பான்மை தலைவரை பற்றி நடிகரை பற்றி உயர்ந்து பேசுகிற மாதிரி இப்போ பேசுகிறாங்கிற கோணத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அது அவருடைய உணர்வை சொல்லியிருக்கலாம் அல்லது கருத்தை சொல்லியிருக்கலாம். இதை நம்ம குறை சொல்வது. கூட்டணிக்குள்ள இது ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தும். ஒரு கசப்பும் கிடையாது. கூட்டணியில் 2 பேருக்கு ராகுல் காந்தி தான் பிரதமர் சொல்லிட்டு அவரை தோக்கடிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததை பற்றி பேசுங்க. அரசியல் அதுதான், வெளிப்படையாக இருப்பதல்ல. வடக்கெல்லாம் சனாதனத்தை பற்றி இங்கே தமிழ்நாட்டில் இங்கே பேசி அசம்பிளியில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றான். பீகாரில் ஆட்சிக்கு வரப்போகுது காங்கிரஸ் இருக்கு. சரியாக 4 நாள் இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் சனாதனத்தை ஆதரித்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்களா, அந்த ஒன்று தான் பீகாரில் காங்கிரஸ் தோல்வி அடைச்சது. சொன்னாலும் புரியாது, மண்ணாலும் வித்தை. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். வெளியில் பேசுவதெல்லாம் இதுதான் அப்படியே உண்மை நினச்சிக்காதீங்க. அனைத்திருந்து கூட்டணி சொல்லிகிட்டே காலி பண்ணுறது உண்டு. எதிரியாக இருக்கிற போது அவர்கள் வளர்த்து விடுவதும் உண்டு.
பல விதங்கள் இருக்கு. அதை புரிந்து கொள்வதற்கு உங்களோட அனுபவம் மட்டும்தான் பயன்படும். வடநாடுகளில் அதிகமாக வந்து தளபதி விஜய் வந்து பிஎம் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து செட் செய்யப்படுகிறது சோசியல் மீடியாவில். ஏங்க அந்த கட்சி நீங்க தான் சொல்றீங்க, இவங்க இங்க தான் கட்சி இருக்காங்கன்னு, அங்க யாரு செட் பண்றான்னு சொல்லுங்க. அடுத்த பிரதமர் இவரா? அதை யாரு சார் செட் பண்றாரு? திரும்பி திரும்பி பேசிருக்க. நான் என்ன கேட்கிறேன், அங்க செட் பண்றாங்க. இந்திய தமிழ்நாடுங்கிறத எவ்வளவு பெருசு, இந்தியாங்கிறது உங்களுக்கு சாதாரணமா? இந்தியாவோட மாநிலங்களை முதல்ல சொல்லுங்க. இவ்வளவு பெரிய நேஷன்ல ஒருத்தர் செட் பண்றாங்கன்னா யாரு செட் பண்றான்னு கேக்குறேன். அதை சொல்லவே மாட்டேன். ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்க முயற்சி, அதுதான் யாருன்னு கேக்குறேன். அதுல வந்து ஒரு முயற்சியாக பாஜக நீங்க சொல்வது எனக்கு புரிகிறது. நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் ஆர்எஸ்எஸ் மாதிரி பேசக்கூடாது. நான் கட்டமைக்கிறார்கள் என்றால் யார் கட்டமைக்கிறார்கள், எப்படி கட்டமைக்கிறார்கள், அது சொன்னாதான் நான் பதில் சொல்ல முடியும். தாவேக ஆதரவாளருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம், அதுதான் யாருன்னு கேக்குறேன். ஐடி விங் மூலமா இத பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களா எழுது. நீங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து வரீங்களா? நான் திரும்பி திரும்பி கேட்கிறேன், அந்த இடத்துக்கு வரவே மாட்டீங்க. கட்டமைப்பு சும்மா போலியா கட்டமைக்க முடியாதுங்க. இங்க உட்கார்ந்துகிட்டே இதை வச்சுக்கிட்டு பண்ணிட முடியாது. முதல்ல இப்ப மேகாலயா எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீ அதை பத்தி உங்களுக்கு கற்பனை வரணும். அஸ்ஸாம் எங்க இருக்கு, அது இங்க இருந்து பேசிட முடியாது. இந்த அளவுக்கு அகில இந்திய அளவுக்கு எல்லா இடத்தையும் பூகோள ரீதியா தெரிந்தால் மட்டும்தான் கட்டமைக்க முடியும். அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா தாவேக்கால இருக்கவங்கலாம் பூகோள ரீதியா இந்தியாவை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படி சொல்றீங்களா சார்? நடைமுறை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் சார், கற்பனையிலே பேசக்கூடாது. கட்டமைக்கிறாங்க நீங்களும் நானும் பேசிக்கிட்டுலாம் நான் அமெரிக்க ஜனாதிபதி கூட நான் நினைக்கிறேன். வந்துட முடியுமா? உங்களை பார்த்து நீங்கள் தாங்க பிரிட்டனில் அடுத்த இளவரசராக வருவீங்க அப்படி தான் வந்துடுவீங்களா? அதல்ல நம்ம ஆசையை சொல்வதல்ல, நடைமுறையில் அவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்றால் நான் முதல் தெளிவாக சொல்கிறேன், உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அது இயல்பாக பல மாற்றங்கள் வந்திருக்கு. முதலே சொன்னேன், கட்டமைப்பது என்பது பூகோள ரீதியாக தெரிந்த ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்படி இருக்கு. நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்கன்னா உங்களுக்கு அனுதா பண்ணலாம், அவ்வளவுதான். கேரளாவில் பாஜகவில் இருந்த தேவன் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து இப்போ தாவேக்கால இணைய போறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும், அது மட்டும் இல்லாமல் அண்மையில் நான் வந்து பொதுச் செயலாளராக சந்திச்சிருக்கேன். கூடிய விரைவில் உங்களை முதல்வர் சந்திப்பார், செப்டம்பர் 15ஆம் தேதி சந்திப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தியை வந்து ஏஎன்ஐ நிறுவனத்துக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போ கேரளாலையும் வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரா, அங்கேயும் வந்து வலுப்படுத்த போறாரா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கெல்லாம் இல்லை. அது ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. யதார்த்த உண்மை நான் சொல்லட்டுமா? நான் கேரளாவில் ஒரு கட்சி ஆரம்பிக்காமல் இருக்கிறதா ஆச்சரியம் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் அவருக்கு இருக்கிற இந்த ஃபாலோயிங் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு கிட்டத்தட்ட இணையாக அங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இருக்கிறார்ல, அவர்களை விட இவருடைய படங்கள் அங்கே அதிகமாக ஓடுச்சு. அதனால் விஜய் என்கின்ற ஒரு மனிதரை இங்கே ஒரு நடிகராக தான் பார்த்து அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாங்க. அதே போலவே நடிகராகவே கேரளாவிலையும் அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் பெரும்பாலான மக்களுக்கு ஒரு தெரியும். அதனால் அதை பயன்படுத்தி கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினச்சா அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இதுக்காக இங்கே கேரளாவில் பண்ணலாம், பாண்டிச்சேரியில் பண்ணலாம், கர்நாடகத்தில் கூட அவருடைய படங்கள் பெருசாக ஓடி இருக்கு. இங்கே தென் மாநிலங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறது சரி, வட மாநிலங்கள் போகிறதுக்கு வழி இல்லை. ஏதாவது ஹிந்தி படத்தில் நடிச்சிருந்தா அப்படி கூட நீங்கள் சொல்லலாம், அது இல்லை. சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசியாக மாப்பிள்ளை சண்டை வரைக்கும் வந்திருக்கு. வரணுங்க, கத்திரிக்காய் முத்தனா கடைவீதிக்கு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதெல்லாம் நேரலையில் காட்டுறதுனால வந்திருக்க நல்ல விஷயங்கள். இது அசம்பிளியில் இவ்வளோ நாள் என்ன பேசுகிறான்னு காதில் கேட்கும் போது புரியாது, படித்தா புரியாது, விஷனில் பார்த்துறோம்ல ஒவ்வொருத்தரும் அடிக்கிற லூட்டியை. அதனால மக்கள் இப்போ தெளிவாக இருக்காங்க, யார் யார் என்னன்னு புரிஞ்சு போச்சு. அது வந்து ஒன் சைடடாக காட்டப்படுது. திமுக சைடு மட்டும் நடந்து வர்றது அல்லது வந்து சபாநாயகர் அருகே வரக்கூடிய காட்சிகள் மட்டும் இருக்குது. அதே வந்து தாவேகா சைடில் இருக்கக்கூடிய அவங்க கோஷம் போடுறது, அவங்க வந்து கலாட்டா பண்ணுறதெல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு திமுக தரப்புலையும் திமுக சம்மந்தப்பட்ட ஆட்களும் சொல்கிறாங்க. அப்படியா? அதே காட்ட சொல்லிடுவோம் இல்லைன்னு. அவங்க கோரிக்கையை நம்ம ஏற்றுக்கோங்க, எல்லாரையும் காட்டணுங்கிறதான முக்கியம். ஒரு சைடில் மட்டும் அவங்கள மட்டும் காட்டினா அவங்க சந்தோஷப்பட வேண்டியதானங்க. அவங்க தான் ரொம்ப புத்திசாலிகள், கெட்டிக்காரர்கள், அனுபவசாலிகள், மக்களுக்காக சேவை செய்கிறவங்க. அவங்க செய்கிற அந்த நல்ல காரியத்தெல்லாம் மக்கள் பார்க்கறதுக்கு அது பயன்படும்ல. அப்போ எங்கள் பயன் மட்டும் காட்டுறாங்கன்னா நாங்கள் தப்பு பண்ணுறதை மட்டும் காட்டுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். நீங்க பயந்தாங்க, அதுக்கு அதுதான் அர்த்தம். தவறு பண்ணா சுட்டி காட்டுங்க, உண்மை இருந்தா அந்த உண்மையை வெளி சொல்லுங்க, ஆதாரம் இருந்தா அதை காட்டுங்க அப்படின்னு தான் திமுக தரப்புல சொல்லப்படுது. இப்ப அந்த நீங்க முதல்ல சொன்னதுக்கு ரெண்டாவது சொல்றதுக்கு சம்பந்தம் இல்லை. நேரலை காட்டுகிற போது திமுக காரங்களை தான் காட்டுறாங்கன்னா அவங்க சந்தோஷப்படணும். நாங்க எவ்வளவு தெளிவா அசம்பிளியில் நடந்துக்கிற பாத்தீங்களா, மக்கள் பிரச்சனை எடுத்துக்கிற பாத்தீங்களான்னு. மக்கள் பிரச்சனையை அவர்கள் சரியாக கையாளவில்லை. நாங்கள் தவறு செய்தால்தான் எங்களை காட்டுறாங்களேன்னு வருத்தப்படணும். அவர் தவறு செய்யறாங்களா இல்லையான்னு அவங்களே சொல்லட்டும்.
இல்லை, ஒரு விஷயத்த வந்து அமைச்சர்கள் பேசும்போது ஒரு உண்மை தகவலை கொடுக்கணும். இப்போ அந்த G2 விவகாரம் தொடர்பாக கூட ஆதாரம் இருந்தா யார் யார் என்ன நிலம் வாங்கியிருக்காங்க ஃபுல் டாக்குமெண்ட் கவர்மெண்ட் இருக்கு. அதை வந்து வெளியிட இப்போ வேண்டியது. காத்தடிக்குதுன்னு வச்சுங்க, சூப்பரா காத்தடிக்குது, ஆதாரம் கொண்டுன்னு கேட்டா சில விஷயங்கள் வந்து பொதுவா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயங்கள்ங்க. நான் திரும்பி கேட்குறேன், யார் கேட்குற ஆதாரம்? திமுக சொன்னவளை சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். ஏவா வேலுவா இருக்கட்டும். ரைட், முதல்ல ஏவா வேலு சொல்லட்டுமா? பஸ் கண்டக்டரா இருந்தேன், இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? இதுக்கு ஆதாரம் சொல்லு, நான் கேட்கிறேன். இன்கம் டாக்ஸ் கட்டியிருப்பாரு, அதுல வந்து உண்மை. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, சும்மா ஏதாவது கதை எல்லாம் விடாதீங்க. வெறும் பஸ்ல டிக்கெட் பஸ் டிக்கெட் ஏற்றி விட்டவன் இன்னைக்கு உலக கோடீஸ்வரன் வருவான். எப்படி வந்தேன்னு கேட்டா நாங்க உடைச்சு வந்தேன். நீங்க உடைக்கலையா? ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்க முடியுதா உங்களால? எனக்கு நல்லா தெரியும் கருணாநிதி குடும்பம் என்ன. அவங்க கல்யாணம் இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு இடத்துல நடக்குது, மொத்த குடும்பம் இங்க போகுது. திருச்சியில இருந்து மெட்ராஸ் வரதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே யோசிச்சவங்க தானே அவங்க. மாத்து வேட்டி சட்டை 57 இருக்கும்போது இருந்துச்சா கருணாநிதிக்கு? அப்படி எப்படி வந்துச்சு? கேள்வி கேட்ட பதில் ஆதாரம் கேட்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், ஆதாரம் கொடுங்க. இன்னைக்கு எப்படி இவ்வளவு கோடிகள் வந்துச்சு சொல்லுங்க, ஆதாரம் காட்டுங்க. அதனால வெறும் ஆதாரம் கேட்டுட்டாங்கன்னா அவங்க புனிதர்கள் இல்ல. நீ எப்படி முதல்ல சொல்லிட்டு மாற்றத்தை யோகிதையை தன்னிடமிருந்து ஆரம்பிக்க. நீங்க கொலாயடி சண்டை மாதிரி வந்து சட்டப்பேரவை நடக்குதுன்னு சொல்லி பேசணும். இன்னைக்கு நல்ல விஷயம் தான், அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு சார். யார் யார் எப்படின்னு தெரியட்டும். இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியுது இல்ல, ஒரு காலத்துல யோக்கியன் இருந்தானுங்க, அவங்க எல்லாம் தோக்கடிச்சிட்டோம், கொலையாடி சண்டையை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு புரியும் இல்ல. அடுத்த தேர்தலாக சரியாகட்டும். சட்டப்பேரவை நிகழ்வு ஆக்கப்பூர்வம் நடக்கணும், மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசணும், மானிய கோரிக்கையில் என்னென்னலாம் விவாதிக்கப்படணுமோ அது விவாதிக்கப்படணும், சம்பந்தம் இல்லாம ஏதோ விஷயங்கள் விவாதிக்கப்படுது அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சில பேர் வந்து சொல்லக்கூடிய கருத்து. நீங்களே சொல்லுங்க சார், நேரடியாக பத்திரிகையாளர் பேர் வானத்திலிருந்து குதிச்சு பெரிய மனதேவதை எல்லாம் கிடையாது. நீங்க சொல்லுங்க, இல்லை சாதாரண ஆட்கள் சொல்லுங்க. பத்திரிகையாளர் சொல்றான்னு சொல்லுங்க, பத்திரிகையாளர் சொல்றதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியும், அது வேற. இதை புரிந்து கொள்வதற்கே இந்த நேரலை பயன்படுகிறதுங்கிறேன். இப்ப நம்ம ஆட்கள் அங்கே போய் உள்ள என்ன பேசுறான்னு கேட்கிற போது புரியாது, படிக்கிற போது புரியாது, ஆனால் பார்க்கிற போது புரியும். கொஞ்சம் முன்னால சொன்னேன்ல, அதைத்தான் சொல்றேன். எங்க தொகுதி எம்எல்ஏ அங்க என்ன பண்றாரு இப்ப நேரடியா பாக்குறேன். உங்க தொகுதி எம்எல்ஏ என்ன பண்றாரு நீங்க பாக்குறீங்க. தமிழ்நாட்டில் இருக்க மொத்த ஜனங்கள் பார்த்துட்டாங்கல்ல. இனி யார் யோக்கியன், யார் தப்பானவன், எவன் நேர்மையா மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறான், எவன் இங்க போய் கொலையாடி சண்டை போடுறான், மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. இது நல்ல விஷயம் தானே. அடுத்த தேர்தலில் அதுக்கான முடிவு கொண்டு வந்துருவாங்கல்ல. ஆகவே நான் வரவேற்கிறேன். பரந்தூர் விமானம் அந்த உருவாக்கப்படுறதா இருந்தது, அது ரத்து செய்யப்படுகிறது, கைவிடப்படுகிறதுன்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் பின்ன போகுது அப்படின்னு திமுகவினரும் தங்கம் தென்னரசு போனாங்க. அப்படி யாராவது சொன்னா அவனை கீழ்ப்பாக்கத்தில் அடைங்க. ஒரு பரந்தூர் விமான நிலையத்தை வச்சு தான் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் இருக்குன்னா அவன் மூளை கெட்டவன், கூறு கெட்டவன் அர்த்தம். தமிழ்நாடு வரலாறு தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. என்ன சார் பேசுறாங்க? விமானம் முக்கியமா, சோறு முக்கியமா சொல்லுங்க. சோறு தான். தமிழ்நாடு வரலாறு என்னன்னா தெரியுமா இவங்களுக்குலாம்? தங்கம் தென்னரசு எங்கேயோ ராமநாதபுரத்தில் ஒரு குக்கிராமத்தில் இருந்தாலும் எனக்கு தெரியும். அவங்க அப்பாட்டே நான் பழகிருக்கேன். அவங்கெல்லாம் அப்போ எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருந்தாங்க, அது அவங்க அவங்க சுகவாசிகளுக்கு புரியும். கிராமத்தில் இருக்கவன் செத்துக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? வருஷம் 300 தண்ணி வந்துருந்த தமிழ்நாட்டுடைய டெல்டா தஞ்சாவூர் மாவட்டம் இன்னைக்கு ஒரு சாவடிக்கு தடுமாறுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபில்டர் பாயிண்ட் போட்டு தான் தண்ணி எடுத்து இங்கே விவசாயம் நடக்கலாம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம ஊரில் எடுத்துங்க, அந்த கட்டளைமேட்டு வாய்க்கால், உயவண்டா வாய்க்கால் 360 தண்ணி வந்துச்சா? இப்போ வருதா? இப்படி ஒரு சூழ்நிலையில் யானை கட்டி போரடித்தால்தான் சென்னல் படுங்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த தஞ்சை மாவட்டமே. இன்னைக்கு விவசாயத்தை பொய்த்து போயிருக்கு. உணவு உற்பத்தி அவ்வளவு மோசமாக இருக்கிற போது காலங்காலமாக தண்ணி வந்த இடத்துல இல்லைனாலும் எங்கேயாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்கள்ல பெரிய ஏரிகள் இந்த மாதிரி இடங்கள்ல விவசாயம் நடக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் பரந்தூர். நீ விமான நிலையத்தில் எங்கேயாவது கட்டி தொலைங்க. காத்தானும் கருப்பணு சுப்பனும் விமானத்தில் போயிட்டு இருக்குல்ல, அவன் திங்கிற சோறு இருக்கும்ல, விவசாய நிலத்தெல்லாம் கட்டணுமா? அதையெல்லாம் சொல்லணும் உங்க பத்திரிக்காரங்க. இல்லைன்னா வேற எங்கேயோ ஆத்துல வருது மணல் சொல்கிற மாதிரி ஏதோ நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பாமர மக்களை பத்தி கவலைப்படலன்னு அர்த்தம். தடுத்து நிப்பாட்டினது கரெக்ட் தான். நிச்சயமா கறிங்களா? நான் அரசியல்வாதியா சொல்ல சார், மனுஷனா சொல்றேன், கிராமத்தில் விவசாயம் பண்றவனா சொல்றேன். விவசாயம் தான் எல்லாத்தோட முக்கியமானது. அந்த விவசாயத்திற்கு இன்னல் தருகின்ற, தொல்லை தருகின்ற எந்த திட்டமும் தேவையில்லை. ஆல்மோஸ்ட் வந்து நிலங்களை கையப்படுத்தி ஏன் பண்ணது தப்புன்னு சொல்லுங்க சார். உங்க பத்திரிகையாளர்களுக்கு அப்ப எங்கே போச்சு? இன்னைக்கு பேசுறேன், அன்னைக்கு பேச வேண்டியதானே. ஏன்டா 3 போக விளையிற நெல் விளையிற அந்த இடத்துல போய் விமான நிலையம் கட்டுறேன் சொல்லியிருந்தா இவங்க புத்திசாலிகள். சில நேரத்தில் படித்த மேதைகளோட பாமரன் சில உண்மைகளை சொல்லிடுவான்.
இது சாதாரண பாமரனுக்கு புரிகிற உண்மை, இந்த மேதாவிகளுக்கு தெரியல. விமான நிலையம் வந்து கண்டிப்பா தேவை அப்படிங்கிற நிலைப்பாடு வந்து சார் விமான நிலையம் உங்களுக்கு வச்சுங்க சார், எனக்கு என்ன சார் விமானம் எதுக்கு தேவை சொல்லுங்க முதல்ல சார். 3 போகம் விளைகிற இடம் சார் அந்த பரந்தூர். இந்த பரந்தூர்னு பேர் ஏன் வச்சாங்க தெரியுமா? அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெளிநாட்டு பறவைகள் அந்த பகுதியில் பறந்து போறது. இப்ப விமான நிலையம் வச்சா அதுவே முதல்ல தடைபடுமா? இயற்கைக்கே முரணானது இல்ல. ஒரு அரசாங்கம் இதெல்லாம் நல்லா உணர்ந்துதான் ஒரு முடிவுக்கு வரணும். இது எதை பற்றியுமே கவலைப்படாம உங்க விருப்பத்துக்கெல்லாம் அங்கே தமிழ்நாட்டில் இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஊர்லயும் பஸ் ஸ்டாண்டு அந்த ஊரை விட்டு 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தள்ளி போட ஆரம்பிச்சாங்க. என்னடான்னு நினைச்சேன், முதல்ல புரியல. எந்த இடத்துல போறது இவங்க முடிவு பண்ணவே பக்கத்தில் இவங்க ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் வாங்கிறது, அங்கே வைக்கிறது 10 மடங்கு 20 மடங்கு விலை கூடிரும். இதைத்தான் இவங்க செய்யறாங்க. எதை செய்தாலும் அதிலே தங்களுக்கு என்ன லாபம்னு பார்க்கறான், மக்களை பற்றி கவலைப்படல. அதுல ஒரு அங்கம் தான் பரந்தூர். இன்னொரு இடத்தை வந்து தேர்வு செய்யறதுல இந்த அரசாங்கம் வந்து அது அப்புறம் பார்ப்போம் சார். நீங்க ஏன் திரும்பி திரும்பி அதை பேசுறீங்க? மக்கள் பிரச்சனைக்கு வாங்க. நீங்க பரந்தூர்ல போய் பறக்கிறது, நீங்க என்ன வருஷம் 365 நாளும் பறந்துட்டு தான் இருக்கீங்களா? நான் தினம் சிங்கிற சோரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க விமானத்தை பத்தி சொல்றீங்க. சோறு முக்கியமா விமானம் முக்கியமா என்று என்னிடம் கேட்டால் சோறு தான் முக்கியம். மேட்டூர் அணையை வந்து இன்னும் 2 நாள்ல வந்து முதலமைச்சர் திறக்க போறார் அப்படிங்கிற செய்திகள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. புஷி ஆனந்த் இது தொடர்பாக பேசும்பொழுது சட்டப்பேரவையில் 2-3 நாட்கள்ல வந்து முதலமைச்சரே அறிவிப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? திறக்கிறது அது வழக்கமா நடக்கிறது வேற சார். நான் அதாவது எருது புண்ணு காக்கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். நான் ஒரு விவசாயியா இருக்கேன்னு நொந்து நூலாய் போய் பேசிட்டு இருக்கேன். நீங்க அதை பற்றி கவலைப்படாம பொழுதுபோக்கு பேசுறீங்க. அது திறந்தாலும் தண்ணி வேணும் இல்ல சார்? ஒரு போக தண்ணிக்கே ஒரு போக சாகுடிப்பே தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபில்டர் பாயிண்ட்ல தான் நாத்து போட்டுக்கிட்டு இருக்கான். அது நேரில் போய் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அதையெல்லாம் யோசித்தால்தான் அவங்க பத்திரிகாரங்க இருந்தாலும் சரி, பட்டணத்துக்காரங்க இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அவங்களுக்கு மனசு வலிக்கும், பொறுப்பா யோசிப்பாங்க. இது பொழுதுபோக்கான கதை கேட்கிற விஷயம் அல்ல. நீராதார பிரச்சனையோ அல்லது விவசாய பிரச்சனையோ, அது மூலாதார பிரச்சனை. அதை நாம் வேடிக்கையாக பார்க்க வேண்டாம். இயல்பாக தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு இடம் வந்துருச்சு. அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்க முயற்சி பண்ணுவோம். என் பார்வையில் இப்போதைக்கு அந்த வழி இருக்கிற மாதிரி தெரியல. வேற ஏதாவது இயற்கையே நமக்கு வழி கிடைத்தா உண்டு. அப்ப முதலமைச்சர் என்ன மாதிரி விஷயங்களை இனிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து கர்நாடகா போய் முதலமைச்சர் அவர் பார்த்துக்குவார் சார். உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். அவர் ஆட்சிக்கு போட்டோம்ல, அவர் என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். நம்ம என்ன போய் அவருக்கு யோசனை சொல்லுது? அவர் செய்யறது சரியா தப்பானு தான் நம்ம சொல்லலாம். திறந்து விட்டதுனாலே காவிரி தண்ணீர் வந்து விவசாயம் விளையாதுன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. இல்ல அது ஃபுல்லி வந்து பயன்பெறும் வகையில் இருக்காது. இல்லை சார், இல்லை இல்லை இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமரனுக்கு நொந்து போய் கிடக்கிறான். ஆனால் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் குறிப்பாக சொல்ல போனா மீடியாவில் இருக்கவங்க வெறும் கற்பனையிலேயே இருக்கீங்க. போச்சு சார் தமிழ்நாட்டுடைய எதிர்காலமே. தமிழ்நாட்டில் 400 டிஎம்சிக்கு மேல காவிரியில் வந்த தண்ணி இப்ப 170 டிஎம்சி தான் வருது. அதுக்கே உத்தரவாதம் இல்லை. இது ஏன் அப்படி கேள்வி கேட்டு அதுக்கு விடை தேடி இதுக்கு யார் காரணமோ அவங்க மேல உங்களுக்கு கோபம் தான் அது உங்களை எனக்கு புரிஞ்சுக்க முடியும். எவெல்லாம் தப்பு பண்றானோ, அயோக்கியத்தனம் பண்ணி அவன் கொள்ளையடிக்கிறதுக்காக ஊர்ல இருக்கவனெல்லாம் தெருவில் விட்டானோ அவனை பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்க, அவனை பத்தி மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்க. கவனத்தை திசை திருப்புறதான் இதெல்லாம். 50 வருஷம் இருந்துச்சு இல்லைங்க ஒப்பந்தம், அது முடிஞ்சது 74 தானங்க. 74 ஆட்சியில் யார் இருந்தா? விஜய் இருந்தாரா? காங்கிரஸ் இருந்துச்சா? கம்யூனிஸ்ட் இருந்துச்சா? திமுக தான் இருந்துச்சு. அதை புதுப்பிக்காத குற்றம் யாருடையது? அந்த ஒப்பந்தம் இருக்கிற போது அங்கே அணைய கட்டினா இவங்களுடைய ஒப்புதல் இருந்தாதான் கட்ட முடியும். இங்கே கட்டுறதுனா அவங்களுடைய ஒப்புதல் வேணும். அப்படிதானே இருந்துச்சு. 1970 கபினிலே ஹேமாவதிலையும் அணைய கட்டினானே, அப்ப அனுமதி கொடுத்தது கருணாநிதியா நீங்கடா நானா? குற்றவாளிகள் எல்லாம் விட்டு அப்பாவிகளை மட்டுமே குறி வச்சு தாக்குற இந்த போக்கை மறங்கள். குற்றவாளிகள் மீது தாக்கல் நடத்துங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லயன் சாக்கோடேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் 3 இருக்கு. லயன் சாக்கோ டேட். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.